என்னங்க? இப்பதான் சாப்பிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள தூங்கிட்டீங்களா? சும்மாதான் சிவகாமி, கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு அதான். என்னாச்சுங்க? வேற ஒண்ணும் இல்லல்ல? வேற ஒண்ணும் இல்ல. மறுபடியும் உங்களுக்கு வயிறு ஏதாச்சும் வலிக்குதா? இல்ல சிவகாமி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் மாத்திரை கொடுப்பேன்னு பொய் சொல்லாதீங்க. உன்கிட்ட நான் பொய் சொல்வேனா? அடேங்கப்பா, அப்படியே பெரிய ஹரிச்சந்திர மகாராஜா பரம்பரை. காலையில என்கிட்ட பொய் சொல்லிட்டு தானே படத்துக்கு போனீங்க. இந்த பார் சிவகாமி, அப்ப கூட நான் எதுவுமே சொல்லாம தானே போனேன். பொய் சொல்லிட்டா போனேன். நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? எப்பதான் திருந்த போறீங்களோ? ஏன் சிவகாமி என்ன திட்டிக்கிட்டே இருக்க? என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? பாவப்படுற மாதிரி நீங்க என்ன செய்றீங்க? திட்டுற மாதிரி தானே எப்போ நடந்துக்கிறீங்க. வீட்ல உங்களோட 4 பசங்க இருக்காங்க, 2 மருமகளுங்க இருக்காளுங்க. எல்லாரும் இருக்கும்போது நீங்க இப்படி திருட்டுத்தனமா தியேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, பசங்களுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? நீதான் செந்தில் அர்ச்சனை இருக்கும்போதே திட்டிட்டியே. அவங்கள ஒண்ணு நினைக்க மாட்டாங்க, பழகி இருப்பாங்க. சும்மா இருங்க. நாம எங்கேயும் போக முடியல, இவர் மட்டும் படம் பாக்குறேன்னு போய் சமோசா சாப்பிடுறாரு, ஜாலியா இருக்காருன்னு நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு என் மானமே போச்சுங்க. உங்க சட்டையோட பாக்கெட்ல இருந்து மயிலு தான் அந்த டிக்கெட் எடுத்தா. அந்த பொண்ணு என்னங்க நினைப்பா? அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு நீ எதுக்கு இவ்வளவு புலம்புற? யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, விடு. ஏங்க, இங்க சின்ன ஜெர்சுங்கெல்லாம் வீடு வேலைன்னு இருக்கும்போது நீங்க மட்டும் இப்படி பண்ணா நல்லாவா இருக்கு? சரி, அவங்கள விடுங்க. என்ன என்ன கூட்டிட்டு போகணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? ஐயோ சிவகாமி, உனக்கு சினிமாக்கு போகணும்னு ஆசை இருந்தா நான் கூட்டிட்டு போகாமையா இருப்பேன்? நானே சமோசா சாப்பிடணும்னு தான் தியேட்டருக்கு போனேன். தெரிஞ்சா நீ திட்டுவியன்னு தான் நான் உன்கிட்ட சொல்லாம போனேன். சரிங்க, அப்போ நாமளும் சினிமாவுக்கு போலாமாங்க? அப்படி வா வழிக்கு. இதானே உன்னோட ஆசை? இப்பவே கிளம்பலாம். உன் கூட சினிமா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. கிளம்பு கிளம்பு கிளம்பு, நம்ம போலாம். ஐயோ உட்காருங்க. நாம 2 பேரும் மட்டும் இல்ல, வீட்ல எல்லாரையும் கூட்டிட்டு போகலாம். நாம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா போயிட்டு வரலாம். அதுதான் என் ஆசை. இதுதான் சிவகாமி எனக்கு உன்கிட்ட பிடிச்ச விஷயம். உனக்கு நீ எதையுமே நீ கேட்க மாட்ட. இந்த குடும்பத்தோட சந்தோஷம் தான் உன் சந்தோஷம்னு நினைப்ப. சரி சிவகாமி, நாம இத பத்தி நாளை காலையில முதல் வேலையா எல்லார்கிட்டயும் பேசுவோம், சரியா? இப்பெல்லாம் அடிக்கடி என் கனவுல விக்கி வந்து பயமுறுத்துறான். அண்ணி நானும் சேர்ந்து பிளான் பண்ணி அவன் வீடு வரைக்கும் போய் ஹார்ட் டிஸ்க் எடுத்து உடைச்சோம். அதுக்கப்புறமா எனக்கு ஏன் அவனை நினைச்சா பயமா இருக்குன்னு தான் தெரியல. இந்த பாஸ்கர் ஏன் நமக்கு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறான்? கல்யாணம் தான் 1 வருஷத்துக்கு அப்புறம் ஆயிடுச்சு. அதுக்காக ஒரு ஃபோன் பண்ணாதான் என்னவா? சரி, நாமளே கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ பாரு. என்ன பாரு? உன்னை பார்க்கணும் தான் ஆசை, ஆனா அதுக்கு நீ நேர்ல வரணுமே. என்ன ஜோக்கா? ஏன் சார் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டீங்களோ? ஹே பார்வதி, என்ன நீ அடிக்கடி ஃபோன் பண்ணா உனக்கு டிஸ்டர்ப் ஆகுமே தான் நானே யோசிச்சு பேசுறேன். இனிமேல் பாரு, குட் மார்னிங்ல ஆரம்பிச்சு குட் நைட் வரைக்கும் ஐ வில் ஆல்வேஸ் பீ வித் யூ. சரி, அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா வண்டிக்கு இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ண மறந்துட்டேன். இப்பதான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓடிபி என்டர் பண்றதுக்குள்ள உன்கிட்ட இருந்து போன் வந்துருச்சு. அப்படியா? சரி சரி, முடிச்சிட்டு வாங்க. அது அப்புறம் பண்ணிக்கலாம். என் லைஃப் இன்சூரன்ஸ் உன் கூட பேசுறதை விட என் வண்டி இன்சூரன்ஸ் அவ்வளவு முக்கியமா என்ன? நல்ல பொண்ணுங்க கிட்ட மொக்க போடுவீங்க போலயே. நான் பேசினாலே எல்லாரும் மொக்கன்னு தான் சொல்லுவாங்க. யார் அப்படி சொன்னது? நான் பேசுற வரைக்கும் அப்படி ஒண்ணும் தெரியலையே. நீ எங்க என்கிட்ட பேசின? இன்னும் நம்ம 2 பேரும் முழுசா 1 மணி நேரம் கூட உட்கார்ந்து பேசினது இல்ல. பேசுவோம், அதுக்கு என்ன? அதான் கல்யாணத்துக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கே. அதுக்காக 1 வருஷம் வெயிட் பண்ண முடியுமா? நாளைக்கு உனக்கு என்ன வேலை? ஒண்ணுமே இல்லையே. அப்ப வாய வெளியே எங்கேயாச்சும் போலாம். என்னங்க அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க? எங்க வீட்ல எல்லாம் விடவே மாட்டாங்க. ஏதாச்சும் போய் சொல்லிட்டு தான் வரணும். உனக்கு தெரியாதா பார்வதி? ப்ளீஸ் வாயேன், உன்னை பார்க்கணும் போலவே இருக்கு. சரி வர. எங்க? அது நாளைக்கு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.
நானும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன், எதுவும் சரிப்பட்டு வரல. இப்போதைக்கு வீடு வாங்குற வேலைலாம் வேண்டாம். அதுவும் நம்ம சக்திக்கு மீறி இவ்வளவு பெரிய வீடு வேண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னனே, நீங்க தான் கேட்கவே இல்ல. நல்லது நினைச்சு தானடா அவரும் செஞ்சாரு. அவர்கிட்ட கோவப்பட்டு என்னடா பண்றது? ஊரெல்லாம் கொரோனா, தொழில் நஷ்டம், இதுக்கு யாரு என்னடா பண்ண முடியும்? பாஸ்கர், இவ்ளோ ஷாக் ஆகி பாக்குறீங்க? உங்க வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? அப்படிலாம் இல்ல பிரதர், வாங்க. ம். அப்பா, இது என் ஃப்ரெண்டு விக்கி. வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. வணக்கம். வணக்கம். அன்னைக்கு என் லேப்டாப் திருடங்கிட்ட இருந்து காப்பாத்தி கொடுத்தாருன்னு சொன்னல, ஆ, அது இவர்தான். ஓ, ஓ, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிங்க. உட்காருப்பா. ம். உட்காருங்க. பாஸ்கர் உன்னை பத்தி தான் நீங்க முழுக்க பேசிட்டு இருந்தான்ப்பா. ஆபீஸ் டேட்டாஸ் எல்லாம் லேப்டாப்ல தான் இருக்கு, போயிருந்தா அவ்வளவுதான் சொன்னான் தம்பி. ரொம்ப ஐயோ, நன்றிப்பா. என்ன சார் நன்றின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு, நானும் உங்க பையன் மாதிரி தான். ஆக்சுவலா நன்றி சொல்றதா இருந்தா அந்த திருடனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். இல்லனா பாஸ்கர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டார்ல. நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போக வேண்டியது இருக்கு. ஒரு முக்கியமான விஷயமா தான் இங்க வந்தேன். என்ன விஷயம் விக்கி? வீட்டு லோன் விஷயத்தை பத்தி பாஸ்கர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. அத பத்தி தான். என் பையன் முதல்லயே சொன்னான் தம்பி, நான் கேட்டிருக்கணும். அவனுக்கு நல்லது பண்றோம்னு நினைச்சு இப்படி அவனுக்கு கஷ்டத்தை தேடி கொடுத்துட்டோம்ப்பா. என்ன சார் நீங்க? அப்பாவால புள்ளைய எப்படி கஷ்டப்படுத்த முடியும்? எங்க அப்பா எனக்கு எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்படிதான் எல்லா அப்பாவும் நினைப்பாங்க. ஆமா, உங்க அப்பா என்ன பண்றாரு தம்பி? அப்பா அப்பா, நம்ம எக்ஸாம்பிள்ல கருணாகரன் இருக்கார்ல, அவரை பத்தி தெரியாம விக்கி, இருக்குமா? இருங்க. அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கான், நிறைய இடத்துல பார்த்திருக்கான். அவர் தான்ப்பா விக்கியோட அப்பா. அவரு பையனாப்பா நீ? ஆமாப்பா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. உன்னை பார்த்தே அவர் எப்படிப்பட்ட நல்ல மனுஷன்னு புரிஞ்சுக்க முடியுது. என் பிள்ளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது பெரிய புண்ணியம் தான். போதுமா, என்ன ரொம்ப தர்ம சங்கடப்படுத்தாதீங்க. இதனாலதான் நான் எங்க அப்பா யாருன்னு யார்கிட்டயுமே சொல்றது இல்ல. என்ன பிரதர் இப்படி பட்டன் போட்டு உடைச்சிட்டீங்க? நீங்க சொல்லாதது உங்க பெருந்தன்மை, ஆனா அது சொல்லாம இருந்தா ஏன் தப்பு? சரி ஓகே பிரதர், அதை பத்தி பேசலாம் போதும். நான் இதை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். இந்தாங்க புடிங்க. என்ன பிரதர் இது? புடிங்க சொல்றேன். இல்ல பிரதர், என்னன்னு சொன்னீங்கன்னா. புடிங்க, நான் சொல்றேன்னு சொல்றேன்ல. புடிங்க. இப்ப வாட்சன் சொல்லுங்க பிரதர். இதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்கு. 5 லட்சமா? ஆமா சார், வீட்டு லோனுக்கு ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. நீங்க ஏன் பிரதர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு? நான் சும்மா நீங்க கேட்டீங்களேன்னு தான் என் பிரச்சனையை சொன்னேன். உதவி வேணும்னு வாய் விட்டு கேட்கல தான். ஆனா உங்க கஷ்டத்தை கேட்டும் நான் அமைதியா இருந்தேன்னா நான்லாம் ஒரு மனுஷனாவே இருக்க முடியாது. அப்புறம் பழகின பழக்கத்துக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்கு? இல்ல பிரதர், இந்த பணம் வேணான்னுலாம் சொல்லாதீங்க பிரதர். நான் ஒன்றும் ஃப்ரீயாலாம் கொடுக்கல. அது கடனை வேணா வச்சிங்களேன். உங்களால எப்போ முடியுதோ அப்போ திருப்பி கொடுத்தா போதும். முதல்ல உங்க வீட்டு பிரச்சனை முடிங்க. ஆசை ஆசையா உங்க அப்பா பார்த்து பார்த்து வாங்க வீடு, அது கையை விட்டு போச்சுன்னா அது எவ்வளவு வலியா இருக்குன்னு எனக்கு புரியும். இந்த உதவிக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியல தம்பி. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் நன்றி கடனுக்கெல்லாம் அவசியமே இல்லை சார். ரொம்ப நன்றி பிரதர். 10 வருஷம் பழகினவங்க சொந்தக்காரங்க யார் யாருக்கோ ஃபோன் அடிச்சு பார்த்துட்டேன். காசுன்னு வார்த்தையை எடுத்தாலே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனா நீங்க கேட்காமலேயே 5 லட்சத்தை வீடு தேடி வந்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயம் பிரதர். என் வாழ்நாள் முழுக்க இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இந்த 5 லட்சம் உனக்கு இல்லடா, பார்வதிக்காக. உனக்கும் அவளுக்கும் நடக்க போகிற கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. தேவையில்லாம கண்ணீர் சுந்தாதரா முட்டாள். ரொம்ப நன்றி பிரதர். அட நன்றிலாம் அப்புறம் சொல்லிக்கலாம் பிரதர். முதல்ல பணத்தை எடுத்துட்டு போய் இந்த லோன் விஷயத்தை சரி பண்ணுங்க. ம், வரேன் பிரதர். வரேன்ப்பா. ம். வரமா? வாங்க தம்பி. வரேன். இந்தாங்க. என்ன ஆதி, அண்ணா
நீ என்ன வேலைக்கு போவியோன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா நாள் முழுக்க பணத்தை என்ற வேலைக்கு போயிட்டியாடா. கொடுத்த வச்சவன் தான்டா. அட நீ வேற சும்மா இருன. செம்ம கடுப்பான வேலை. ஒரே இடத்துல 8 மணி நேரம் எப்ப நான் வேலை பார்க்கறது? செம்ம போர்ன. என்னடா அப்படி சொல்ற? அவ்வளவு பணத்தை கண்ணால கூட பார்க்க முடியாது. உனக்கு அவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது வெறும் 1 நாள் 2 நாள் தானே. அதுக்கப்புறம் அதுவும் ஒரு வேலை தான். பணம் கோடி கோடியா இருந்தாலும் எதுவும் நம்மளோடது இல்லைல்லண்ணே. அட சும்மா இருடா. போன. ஐயா ஆ. இந்தாங்க ஸ்ட்ராங்கா தேங்க்யூ. காஃபி. டேய் என்னடா பண்ற? காஃபி குடிச்சிட்டு இருக்கேனே. ஆ, அது இல்ல, உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல உன் செல்போன்ல இருந்து இந்த டிக்கெட்லாம் புக் பண்ண முடியுமாடா? ஆ பண்ணலாமேண்ணே. ஏண்டா இப்ப யாருக்கு டிக்கெட் புக் பண்ண போறீங்க? எந்த ஊருக்கு போக போறீங்க? ஊருக்கு இல்லப்பா, ஆ, சினிமாவுக்கு. சினிமாவுக்கா? டேய் சினிமாவுக்கா? என்னடா சொல்ற? நிஜமாவாடா? ஆமாப்பா, நாம தான் எங்கேயும் வெளியே போறதே இல்லையே, அதான் அப்படியே சும்மா போயிட்டு வரலான்னு. அப்ப நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு வாங்க. அதுக்கு எதுக்கு ஆதிய முன்பதிவு பண்ண சொல்ற? நீயும் சந்தியாவும் தானே, நேர்ல போய் அப்படியே எடுத்துக்க வேண்டியதானே? அப்பா இல்லப்பா, நாங்க மட்டும் இல்ல, நம்ம குடும்பம் எல்லாரும் சேர்ந்து அப்படியே சினிமாக்கு போயிட்டு வரலான்னு. பாஸ்கர் ஒரு நிமிஷம். எங்க வீட்ல ஃபேமிலியா எல்லாரும் சேர்ந்து சினிமாக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்படியா? பார்வதி நானும் வரலாமா? அத போய் கேட்டா என்ன கொன்னே போட்டுருவாங்க. இருங்க, நானே உங்களை கூப்பிடுறேன். சரியா? சரி, ஓகே. என்ன சரவணா, ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா இருக்கு நீ சொல்றது. அட ஆமாப்பா, ஸ்வீட் ஸ்டாலை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகரவே மாட்டாரு. இவரா இப்படி சொல்றாரு? அண்ணி, இதெல்லாம் உங்களோட ஏற்பாடு தானே? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்வதி, அவராதான் சொன்னாரு. நான் ஒண்ணும் சொல்லலப்பா. என்ன இது? நாம சினிமாக்கு போயிட்டு வந்த நேரம் வரிசையா எல்லாரும் சினிமாக்கு கிளம்புறாங்க. வேணும்னு குத்தி காட்டுறதுக்காக பண்றாங்களா இல்ல எதிர்ச்சியா நடக்குதான்னு தெரியலையே. என்னங்க என்ன எல்லாரும் ஒண்ணா நிக்கிறீங்க? சிவகாமி, உனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். என்னங்க அது? நேத்து ராத்திரி நம்ம என்ன பேசணும்? என்ன பேசிட்டு இருந்தோம்? ஓ அதுவா? ஆ, ஐயோ நல்ல வேலை நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க சரவணா. அது நாம எல்லாரும் சேர்ந்து குடும்பமா வெளியில போய் எவ்வளவு நாள் ஆச்சுல, அதான் எல்லாருமா சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரலான்னு நானும் உங்க அப்பாவும் நேத்து பேசிட்டு இருந்தோம். ஏதாச்சும் ஒரு தியேட்டர்ல எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துறியா? எதுக்கு இப்ப எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? ஐயோ அம்மா, இப்பதான் சரவண ஐயா நீங்க சொன்னத அப்படியே சொன்னாரு. சினிமாக்கு போலாம் டிக்கெட் புக் பண்றான்னு ஆதி ஐயா கிட்ட சொல்லி வாய மூடல. நீங்களும் அதே சொல்றீங்க இப்போ. அப்படியா? பாத்தீங்களா, நானும் என் பையனும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம். பாத்தீங்களா? சரிம்மா, நீங்க எந்த படம்னு சொல்லுங்க, டிக்கெட்டை போட்டுருவோம். நான் என்ன படத்தைப்பா கண்டேன்? எந்த படமா வேணா இருக்கட்டும், எனக்கு என்ன, எல்லாரும் சேர்ந்து போகணும் அவ்வளவுதான். இதோ இவர்கிட்ட கேளு, இவருக்கு தான் தெரியும். ஆமா, அப்பாவுக்கு எந்த தியேட்டர்ல என்ன படம் ஓடுதுங்கிறத விட எந்த தியேட்டர்ல என்ன சமோசா நல்லா இருக்குங்கிற டீடைல்ஸ் தான் அப்பாவுக்கு தெளிவா தெரியும். ஆமா அது சரிதான், அது இவருக்கு தெரியும். சரி ஆதி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, நாளை மறுநாள் எனக்கு கொஞ்சம் வேலை கம்மி, அன்னைக்கு நீ எல்லாருக்கும் டிக்கெட் புக் பண்ணிரு. போயிட்டு வந்துடலாம். ஓகேண்ணே, ஓகே. சரிம்மா, நான் கடைக்கு கிளம்புறேன். போயிட்டு சரி. வா. சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்ல? நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். டேய் ஆதி, மறக்காம டிக்கெட் புக் பண்ணிடுறேன். ஏங்க, முனுசாமி கடையில கோதுமை வந்திருக்குன்னு போன் பண்ணா, நீங்க ஒரு 8 போய் 5 கிலோ வாங்கிட்டு வந்துறீங்களா? நானா? டேய், நீ என்ன போனை நோண்டிக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டுறாங்க? வேலையே இல்ல. ஐயா ஐயா ஐயா, எனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. நான் பாத்துக்கிறேன் மயிலே, நீ கவலைப்படாத. ஐயா சரி அர்ச்சனா, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க. ஜாலி. அண்ணி அண்ணி, எந்த படத்துக்கு போலாம் நீங்களே பார்த்து சொல்லுங்க, அதே புக் பண்ண சொல்லலாம். ஏதோ ஒரு படம் பார்வதி, இதுல என்ன இருக்கு? கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து நீங்களும் அண்ணனும் சேர்ந்து எங்கேயாச்சும் சினிமாக்கு போயிருக்கீங்களா? ம்ஹும்.
சும்மா சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்க. ஏய் நிஜமாவே இல்ல பார்வதி. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? ம். ஆமா. சரி, நான் போறேன். ம். என்னம்மா சட்டுன்னு எல்லாரும் சினிமாக்கு போலான்னு சொல்லிட்டீங்க? ஏன் எனக்கு என்ன கண்ணு இல்லையா காது இல்லையா? நான் எல்லாம் பார்க்க கூடாதா? இல்லம்மா, நீங்க அங்கெல்லாம் போகவே மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு வீட்ல தான் இருப்பீங்க. அதான் கேட்டேன். இத பாரு மயிலு, எந்நேரமும் வேலையே கட்டிக்கிட்டு என்னத்த கண்டோம். அதான் சரி ஒரு நாளைக்கு வெளியில போயிட்டு வரலாமேன்னு சினிமாக்கு போலான்னு சொன்னேன். ஆமா, இப்ப வந்த படத்துல எந்த படம் நல்லா இருக்கும்? நீதான் இதெல்லாம் கருத்தா விசாரிச்சு வச்சிருப்பியே. எங்கம்மா, இந்த கொரோனா வந்ததுல இருந்து தியேட்டரே பாதி ஆயிடுச்சு. புதுப்பட ரிலீஸும் கிட்டத்தட்ட இல்லாம போச்சு. நம்ம ஊர்ல நல்ல நாள்லயே 1 மாசம் கழிச்சுதான் படமே ரிலீஸ் ஆகும். ஓ, இப்பெல்லாம் பழைய படத்தை தான் போடுறாங்க. நீ எப்பவும் இங்கதான் இருக்க. எப்படி நீ இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? வீட்டுக்கு வெளியில போஸ்டர் ஒட்டிருக்காங்கல்லம்மா, அத வச்சுதான். அது சரி. அம்மா, அம்மா எதுவும் கேட்காம இருக்கணுமே. கடவுளே. எங்க கிளம்பிட்ட பார்வதி? அது அது வெளிய ஃப்ரெண்டு வீட்டுக்குமா. உனக்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சு, ஞாபகம் இருக்குல்ல? இல்லம்மா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவளையும் கூட்டிக்கிட்டு எக்ஸாம் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வரணும். அதுக்கு தான் போறேன். என்னமோ சொல்ற, போனமா வந்தமான்னு இரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்ணுல நீ பட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல? அவ்வளவுதான், நம்ம வீட்டை பத்தி தப்பா நினைப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் வேலை முடிஞ்ச உடனே வந்துடுறேன். சரி, பார்த்து போயிட்டு வா. பாத்தியா மயிலு, எவ்வளவு தூசியும் கல்லும். ஏங்க வாங்க. வெளியில எங்கேயும் கிளம்புறீங்களா? ஆமாங்க, ஒரு டெலிவரி கொடுக்க வேண்டியிருக்கு. சாப்பிட்டுட்டு கிளம்புங்களேன், சூடா இருக்கு. இல்லைங்க, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சக்கரை இல்லையா? அவன் ஏதோ டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறேன்னு போனான். அவன் வந்த அப்புறம் தான் கிளம்பணும்னு இருந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் பக்கத்து கடையில சொல்லிட்டு கிளம்புறேன். நான் வேணா கடையில இருக்கட்டுமா? அவன் இப்போ வந்துருவாங்க. உங்களுக்கும் பசிக்கும்ல, நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க. மாட்டேன். ஏங்க, பசிக்கலையா? செம்மையா பசிக்குது. அப்புறம் என்னங்க, போய் சாப்பிட வேண்டியதானே? முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறமா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஏங்க, உங்களுக்கு பசிக்கும் போது போய் சாப்பிடுங்க. ஓ, ஆசைதான். நான் ஒன்னும் அதுக்காக எல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லல. வேற என்னங்க? அது இன்னைக்கு நான் தான் சமையல் செஞ்சிருக்கேன். நானே எப்படி சாப்பிடுறது? அதான் முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நல்லா இருந்தா நான் சாப்பிடுறேன். அட பாவமே, இருங்க எங்க அம்மாட்டியே சொல்லி கொடுக்குறேன். ஏங்க, நானும் உங்க கூட வரட்டுமா? ஏங்க, கொஞ்சம் லேட் ஆகுங்க, பரவாயில்லையா? அப்படின்னா நான் நிச்சயமா வருவேன். சரி வாங்க.